ரவுண்ட் ஒன் மேட்ச் பிட்வீன் உறையூர் வெர்சஸ் செங்குறிச்சி. ஸோ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க செங்குறிச்சி. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ராஜேஷ் அண்ணே. ஸோ மகேந்திரன் முதல் ஓவர் போட வந்திருக்காங்க. நான் ஷிகர் ரூபனே. மேட்சோட முதல் பந்து ஷார்ட் பிச்சு பால். ஸோ கைட் பண்ணி விட்டுருக்காரு. ஸோ அந்த ஃபீல்டில் இருக்காங்க, கரெக்டாக வச்சுருக்காங்க. சிங்கிள். செகண்ட் ஒன் ஓவரில் ஏஜ் அண்ட் கீப்பர் ரைட்டான கீப்பர், அவருக்கும் பிடிக்க முடியாத அளவுக்கு பேருக்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. தேர்ட் பால் ஓவரில் ஒயிட் டெலிவரி. ஸோ பையில் ஒரு ரன் எடுக்கிறாங்க. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் ஒயிட் டெலிவரி. லாஸ்ட் 2 பால் வைடு, அதில் ஒரு பால் பையில் ஓடினாங்க. இந்த பால் நேரத்துக்கு பாடியில் போட்டிருக்காரு ரீபாலை. மகேந்திரன் டு ரூபனே. ஸோ இந்த பால் சரியான மீட்டில் மறுபடியும் ஒரு டாட்டு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இந்த பால் பேட்டில் மீட் பண்ணியே ஆகணும். தொடர்ந்து 2 டாட்டு 2 வைடுக்கு அப்புறமா. நெக்ஸ்ட் ஒன். இது லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். ஓவரில் புல் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஃபீல்டரால் கவர் பண்ண முடியாது. டீப் மிட் விக்கெட்டுக்கு போயிருக்கு. அதில் ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 6 ரன் காட்டியிருக்காங்க இங்கே உறையூர். செகண்ட் ஓவர் இங்கே பாலு போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிக் பண்ணி அடிச்சிருக்காரு. ஃப்ளாட்டாக வெளியே போதான்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டாகவே போய் 6. அங்கே ஃப்ளாட்டான 6 கரெக்டாக போய் பவுண்ட்ரி லைனில் சொருகிருக்கு. செகண்ட் பால் ஓவரில் ரிவர்ஸுக்கான மேஜி பட்டுருச்சுங்க. அந்த இடத்துல ஆளே வைக்கலை. பவுண்ட்ரி போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா பவுண்ட்ரி, தரையோட பவுண்ட்ரி போகுது. ஸோ செகண்ட் ஓவரில் முதல் 2 பாலில் 6, 4, 10 ரன் டக்குன்னு கொண்டாட்டாங்க. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 16. தேர்ட் பால் ஓவரில் பேட்டில் நிற்கிருந்துச்சு. ஸோ பின்னாடி 4 போக நல்லா வாய்ப்பா அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால் ஆட்டாரு எடுக்கிறாங்க. 3 ஓடி இருக்காங்க எனக்கு தெரிஞ்சதில். ஸ்ட்ரைக்கில் ராஜேஷனு. பாலு டு ராஜேஷன். நல்ல ட்ரைவ், க்ளோரியஸ் ட்ரைவ் ஒன்று, கவர் ட்ரைவ் ஒன்று ஆடிருக்காரு. ஸோ அதில் சிங்கிள் எடுக்கிறாங்க. போன பால் வைடு. இந்த பால் ரீபால் நல்லா போட்டிருக்காரு, காலை பார்த்து போட்டிருக்காரு. லாஸ்ட் ஒன் ஓவரில் பெரிய விசுக்கு போனாங்க. பேட்டில் வந்து அவ்வளோ பெரிய சவுண்டு. ஸோ கனெக்ட் இல்லை. இங்கே டாட்டோட ஓவரை முடிக்கிறாங்க. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 21 ரன் ஆடிருக்காங்க இங்கே உறையூர். ஸோ இந்த ஒரு கிருஷ்ணமூர்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் ஷார்ட்டாக போட்டார். பேஸ் பண்ண பார்த்தாங்கன்னு சொல்லுவேன். சிங்கிள் எடுத்துட்டாங்க. அதில் ஸ்ட்ரைக்கில் ரூபனே. செகண்ட் ஒன் ஓவரில் கொஞ்சம் அடித்து போட்டார். எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை. அங்கேருந்து கொஞ்சம் லெக் கட்டுற மாதிரி திருப்பி இருக்காரு. அங்கே மிஸ்ஃபீல்டு காரணமாக இங்கே சிங்கிள் டபுளாக மாறுது. அடுத்த தடவை பேக்கப் கால் இருக்காங்க. போன பால் வைடு. ஸோ ரீபால் இந்த பால் கொடுத்தாருங்க. எங்கேயோ போய் போகுது. மரக்கடையில் போய் சொருகிடுச்சு. 6. மறுபடியும் அடிச்சு போடப்பட்ட பால். இந்த தடவை பெரிய கனெக்ஷன் இல்லாத மாதிரி இருக்குது. கையில் இவ்வளோ வாய்ப்பான்னு பார்த்தா ரிவெஞ்ச் விக்கெட்டாக 6 அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டோவில் செஞ்சுட்டாங்க. ஸோ நல்ல இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது ரொம்ப நல்லது. ஸோ விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன் இங்கே சதாமனை வந்திருக்காங்க. ஐ திங்க் லாஸ்ட் ஒரு மீனிங் ஓவரில் அடிச்சு போட்டால் மாட்டிடும். நல்ல டெலிவரி உள்ளே தூக்கி போட்டிருக்காரு பந்தை. ஸோ பேட்டில் பட்டோன்னு அங்கே மிஸ்ஃபீல்டுங்க. எடுத்துருவாருன்னு நினச்சி நான் திருப்பிட்டேன். ஸோ சிங்கிள் டபுளாக மாறி இருக்குங்க. காலை பார்த்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ மீடியம் பேஸில் போடப்பட்ட பால். ராஜேஷன் எடுத்து செம இனிஷியேட்டிவ். அவர் தான் 2 எடுத்தார். 2 ஓட்டாங்க இந்த பால்லையுமே. இதோட ஓவரை முடிக்கிறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 35. ஒரு விக்கெட் விட்டு ஆடிருக்காங்க ஒரே ஓரிங்க. ஸோ அதே 10 ரன் ரேட்டில் போயிட்டுருக்கு மேட்ச்சு. 10க்கு மேலே போயிட்டாங்க இந்த தடவை. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே விஜய் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. சிங்கிள் எடுத்துக்கிட்டாங்க ஷார்ட் பாயிண்ட் வச்சுக்கிட்டு. சரி சதாமனே. செகண்ட் பால் ஓவரில் கேட்ச் கேரி ஆகாது. தரையோட போகுது கவர்ஸில். 2 எடுக்க பார்த்தாங்கன்னா மாட்டிடுவாங்க. பாதி கிரவுண்டு ஓட்டார் அண்ணன் ராஜேஷ் அண்ணன். தேர்ட் ஒன் கொஞ்சம் நகர்ந்து ஆட பார்க்குற லெக் கட்டுற வேரியேஷன். ஸோ பேட்டில் போட்டோன்னே ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. திருப்பிட்டாருங்க. பிச்சாத பாலுக்கு போக முடியல.
நெக்ஸ்ட் ஒன் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. ஓ பார்த்து ஸோ லாங் ஆஃப் எடுத்து விடுறதுக்குள்ள செகண்ட் எடுக்க பார்த்தாங்க ராஜேஷன், முடியல. சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஓவரில் நல்லாவே தூக்கி போட போகிறாரான்னு பார்த்தா திருப்பி இருக்காரு. பட் லென்த்தில் வச்சு திருப்பி இருக்காரு, அதனால் பேட்டில் ஈஸியாக பட்டுருச்சு. மிஸ்ஃபீல்டுனால அங்கே 4 போகுது. ஸோ மச் நீடன் 4. ஸோ ஆல்ரெடி 10 ரன் ரேட்டுக்கு மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த நாள் மொமெண்ட் அதை இன்னும் மாற்றிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 43. அதே ஒரு விக்கெட் விட்டு ஆடிட்டு இருக்காங்க இங்கே உறையூர். ஓவருக்கு 11 ரன் ரேட் ஓடிட்டு இருக்கு இப்போ. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் ஸோ கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு இது செகண்ட் ஓவரு. லோ ஃபுல் டாஸ் நேருக்கு நேராக போகுது. கத்திக்கிட்டே ஒரு 2க்கு உடனே வான்ட்டு ஓடி இருக்காங்களா. அங்கே ரன் அவுட். செகண்ட் விக்கெட் கிடைக்கிது லாஸ்ட் ஓவரோட முதல் பந்தில். செகண்ட் பால் ஓவரில் கொஞ்சம் ஏறி போய் ஆட பார்க்குறாரு. புல் பண்ணியிருக்காரு. பேட்டில் பட்டோன்னே சரியாக படலன்னு தெரிஞ்சோடனே 2 கேட்குறாங்க. ஸோ அங்கே நல்ல ஃபீல்டிங், அதன் காரணமாக செகண்ட் எடுக்க முடியல. ஸோ இங்கே நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கு அருண் வராங்க. மேன் ஆஃப் கிளாஸுக்கு இன்சைட் அவுட் ஷாட்டு. ஸோ இந்த மேட்ச்சில் அவரை பிடிக்கிற முதல் பால் 3rd ஒன் ஓவரில் நல்ல டெலிவரி, நல்ல வேகத்தில் விட்டுருந்தா ஸ்டிக்கை மொத்தமாக தட்டி தூக்கியிருக்கோம். 4th ஒன் ஷாட். ஓய்யோ ஹியூஜ் ஒன், வெளியே போய் விழுற 6. ஃபிஃப்த் ஒன் ஓவரில் மறுபடியும் உடச்சி போடப்பட்ட பால் நகர்றாருன்னு பார்த்து அடித்தார். கையில் விழுதா, கேட்சு ட்ராப்புங்க. ஐயோ ஸோ கேட்சுன்னு சொல்லிட்டு அவர் நின்ட்டார். ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குது இந்த பாலில். ஸ்டைட்லெஸ் அதான் ப்ரோ. லாஸ்ட் ஒன் நல்ல பிளே. அவங்களோட எய்ம் அதுதான். பேட்டில் மீட் பண்ணிட்டு ஒரு 2 எடுக்கணுங்கிறதா பிளான். ஓட முடியலங்க. நல்லா போட்டு நல்லா எடுத்து போட்டிருக்காரு. இங்கே முதல்ல பேட்டிங் பிடிச்ச உறையூர் 53 அடிச்சிருக்காங்க. ஸோ டார்கெட் பார்த்தீங்கன்னா 54 இப்போ தேவை. ஸோ இங்கே செங்குரிச்சியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கில் விஜய் இருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கரா செல்வராஜ். இங்கே முதல் ஓவர் உறையூருக்காக போகிறதுக்கு தினேசன். செகண்ட் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் பால் தினேசன் நல்ல ஒன். ஐயோ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். விஜய் அவர்களோட விக்கெட்டு முக்கியம். பட் எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப பெரிய பவுன்ஸே இல்லை. அதனால் வரும் அவரே டைவ் பண்ணார். ஸோ ஃபால் ஷார்ட் ஆகிடுச்சு. கையில் பட்டுக்கிட்டு வந்துருக்குங்கிட்டாங்க. செகண்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ், மடக்கி அடிக்கப்பட்ட லோ ஃபுல் டாஸ். ஐயோ அடுத்த கேட்ச் ட்ராப். ஸோ கீப்பர் கேட்சை கூட விடலாம். பட் இந்த கேட்ச் காஸ்ட்லியாக இருக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரிவர்ஸுக்கான முயற்சி நேராக காலில் போன பால் ஆயிடு. ஸோ ரீபால் இந்த பால் ஸ்டிக்கு லைனில் வந்திருக்காங்க. ஏறி போய் ஆட பார்த்தும் மேலே பட்டிருக்கு. அனைவரும் லாஸ்ட் பால் ஆயிடு. ஸோ ரீபால் இந்த பால் எதிர்பார்த்த பவுன்ஸ் இல்லை, ஃபுல்லாக விட்டுருக்காரு. லாஸ்ட் ஒரு பால் இந்த ஓவரில் நல்லா ஒன்றா கைக்கு போக வாய்ப்பு இருக்கா. அங்கே நல்ல ஃபீல்டர் மயில். ஸோ காற்றுக்கு மேக்ஸிமம் வெளியே போகிற வாழை கூட உள்ளே கொண்டாந்துருதுன்னு சொல்லுவேன். கேட்ச் கேரி ஆகல. ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. சிங்கிளோட ஓவர் முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் விடாமல் 4 ரன் காட்டியிருக்காங்க செங்குரிச்சி. ஸோ செகண்ட் ஓவர் ரூபன் அண்ணே போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஓவரில் நல்ல தேக்கல்ண்ணே நல்லா தேக்கியிருக்காரு. பாடி லைனை முன்னாடி போட்டிருக்காருன்னு சொல்லுவேன். ஒரு டாட்டு. செகண்ட் பால் ஓவரில் ஷார்ட்டாக கையில் உள்ள வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அங்கே சதாமனை விடவே மாட்டார். நல்ல ஃபீல்டர் வச்சுருக்காங்க. கேட்ச் டேக்கன். லாஸ்ட் பால் நாட் கவுண்டடு. ஸ்ட்ரைக்கில் இண்டியன் பேட்ஸ்மேன் விஸ்வா. தேர்ட் பால் ஓவரில் நல்ல ரிஸ்டோர் ஒன்று பார்க்குறீங்க. சிங்கிள் எடுக்கிறாங்க. அங்கே 2 ஃபீல்டர் பேக்கப் ஆள் இருக்க காரணத்தினால. ஸ்ட்ரைக்கில் விஜய் நல்லா ஏறி போகிறாரு. சரியான மீட்லாட்டியுமே கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 2 ஃபீல்டர் டீப்லேருந்து வரணும். கார்த்தியானே இன்னொன்று சதீஷ் அவர்கள். அதில் ஒரு 2 எடுக்கிறாங்க. ஷாட் குறுக்க கொடுத்தாரு. அவரோட ஸ்லாட்டில் மாட்டிக்கிச்சு. அவுட் ஆஃப் த பார்க்குன்னு ஒரு 6. சார் இந்த பால் பெருசாக எடுக்க முடியல. ஸோ மறுபடியும் ஒரு யார்கர் ஒன்று போட்டுருக்காங்க. 6க்கு அப்புறமா நல்லா கம்பேக் ஆனான்ட்டேன். ஸோ 2 ஓவர் முடிச்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 14. ஸோ மீதமுள்ள 12 பாலில் உங்களுக்கு 40 தேவை. தினேசன் இந்த ஓவர் முதல் பந்து ஓவரில் சரியான மீட் இல்லைன்னு சொல்லுவேன். கீப்பராலையும் பிடிக்க முடியாது. யாருமே இல்லாத இடத்துல தன்னந்தனியாக விழுந்திருக்கு. ஒரு சிங்கிளாக டாட்டு ஓவரில். செகண்ட் ஒன் ஓவரில் ஷாட்
ஓய்யோ, அங்கே தலையை தாண்டி போகிற ஆறு லைனில் நின்று பார்த்தாரு சதீஷ். தர்பாலோவில் நல்லா போட்டிருக்காங்க, பாடி துரத்தி போட்டிருக்காரு டாட்டு. ஸ்ட்ரைக்கில் விஜய் 4th ஒன். ஸோ பெரிய வயசுக்கு தான் போக பார்க்குறாங்க. இங்கே பிரேம் ஃபீல்டர் ஃபைன் லெக்கில் ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ தினேஷன் டு விஸ்வா எட்ஜு பட்டிருக்கு. ஸோ பாட்டம் ஆஃப் த பேட்டில் பட்டு ஃபஸ்ட்டு பிளோ கார்கியானு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ நேருக்கு நேராக போன பால் காற்று உள்ளே வருதா அப்படின்னு பார்த்தா ஹைட்டான ஃபீல்டர், லாங் ஆன் ஃபீல்டரு சிங்கிளோடு வச்சுக்கிட்டாங்க. ஸோ 3 ஓவர் முடிஞ்சுக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 23. ஸோ மீதமுள்ள பாலில் உங்களுக்கு 31 ரன் தேவை. ஸோ கார்கியான இந்த ஓவர் போட வந்திருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விஜய் ஃபர்ஸ்ட் ஒன் ஓவரில் ஷாட், நோ லுக் ஷாட் மாதிரி சுற்றிட்டாரு. அங்கே தலையை தாண்டி போகிற 6. ஸோ குத்தி போடப்பட்ட அத்தனை பாலும் வெளியே தான் போயிருக்கு. ஸோ பாக்ஸ் டு பாக்ஸ் யார்கர் அடித்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும் பவுலர். ஸோ இன்னும் 25 தேவை பேட்டிங் டீமுக்கு. ஸோ பேட்டில் பட்டிருக்காங்க, பிரேம் இருக்காங்க ஃபைன் லெக்கில். செகண்ட் பாலில் ஒரு சிங்கிள் எடுப்பாங்க, ஓடல டாட்டு. தேர்ட் பால் ஓவரில். ஸோ கீப்பரால் தடுக்க முடியாது, பின்னாடி பொத்துருச்சுனால அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. ஸோ அதில் ஒரு 2 எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் கார்கியன். ஐயோ, ஸ்டிக்கு மேலே வந்த பால் எக்ஸ்ட்ரா பேஸோட போட்டிருக்காரு. இப்படி லாஸ்ட் 1 ஓவரில் புல் பண்ணியிருக்காரு. 1 பவுன்ஸில் கரெக்டாக ஸ்கொயர் லெக்கில் ஃபீல்டர் கைக்கு போது ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. லாஸ்ட் 1 ரிமைனிங் ஓவரில் நல்ல யாருக்கு ரவுண்ட் வந்துருக்கு காலை பார்த்து ஷோ அவருக்கு. ஸோ டாட்டு 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 32. லாஸ்ட் 6 பால் பாக்கி இருக்கு. 6 பாலுக்கு உங்களுக்கு 22 தேவை செங்குறிச்சிக்கு. ஸோ விஜய் ஸ்ட்ரைக்கில் இருக்க வரைக்கும் மேட்ச்சில் உயிர் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு இங்கே சதீஷ் வந்திருக்காங்க. முதல் பந்து ஷாட்டு மேலே ஏறி இருக்கு, கையில் விடுவா. கேட்சுக்கான வாய்ப்பு சதாமன் எடுத்துருவாரான். ஐயோ ஐயோ, ஸோ கேட்சு ட்ராப்பு, பட் இங்கே ஓடலை. செகண்ட் ரவுண்ட் நல்லாவே ஏறிப்பிட்டாரு. நல்ல வேகத்தில் வந்த யார்கர் காலை பார்த்து சொருவிட்டார். தேர்ட் பால் ஓவரில் நல்ல வேகத்தில் வந்த பால் 4th ஒன். நல்ல யார்கர், நல்ல சூப்பர் டேக்குனேன். ஸோ விஜய் தன்னோட விக்கெட்டை விட்டு போகிறாரு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்தான்னு சொல்லுவேன். அவர் இருக்கிற வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் இன்னும் ஒருத்தர் அவருக்கு கிட்டாடி கொடுத்தாங்கன்னா மேட்ச் இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருப்பார். ஸோ லாஸ்ட் ஓவர் அந்த ப்ரெஷரில் விக்கெட் விட்டு போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்டிக்கு தெரிஞ்சு போச்சு. மிடில் ஸ்டிக்கு சரியான பால், வேகத்தோடு வந்த பால். ஸோ மீதமுள்ள பாலை பிடிக்க வந்திருக்க நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சதீஷ் இன்னொரு விக்கெட் எடுப்பாரான்னு பார்ப்போம். ஆஃப் கட்டர் வேரியேஷன் ஒன்று. டாட் பாலோட இந்த மேட்ச் முடியுது. ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் செங்குறிச்சி வெர்சஸ் உறையூர் சிசி. உறையூர் ஸோ இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க.